யோவான் 17 இன்று நாம் வாசிக்க போகிறோம் சத்தியத்தை. 16 கடந்த வாரம் வாசித்தது போலவே 19வது வசனங்கள் வரை எல்லாரும் சத்தமாக உங்கள் காதுகள் கேட்கும் அளவிலாவது, நான் சொல்லுகிற அந்த சத்தம் என்ற வார்த்தை அதுதான், உங்கள் காதுகள் கேட்கும் அளவிலாவது வாசிக்கலாம். 16 19வது வசனங்கள் வரை. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஹல்லேலூயா. இயேசு பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்ட ஒரு ஜெபத்தின் எல்லா அடக்கத்தின் வெளிப்பாடுகளை இந்த ஒரே அத்தியாயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார். இதில் நாம் வாசித்த இந்த சத்தியத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சுத்திகரிப்பின் தலைப்பிலேயே பேசுகிறேன். அதை மாற்றவில்லை. கடந்த 2.5 வருடங்களுக்கு மேலாக தேவன் நம்மை நடத்தி வருகிறார். இன்னும் ஆழத்திற்குள் நடத்தத்தான் போகிறார். எப்பொழுது எப்படி வெளிப்படுகிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வைப்பதற்காகத்தான் பக்க தலைப்புகளை உங்களுக்கு அவ்வப்பொழுது சுட்டி காட்டுகிறேன். ஆமென். பாருங்கள், 1 பேதுரு 1க்கு சென்றோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். 14 16 வரை மறுபடியும் வாசித்தது. உங்களை அழைத்தவர் நான் பரிசுத்தர் என்று சொன்ன காரியங்களை பல வாரங்கள் தேவன் நம்மோடு பேசினார். இன்று அதே இதில் இணைக்கப்பட்ட மற்றொரு காரியம் யோவான் 17. இப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் சொன்ன இந்த சத்தியத்தை நான் கடந்த வாரம் பேசினேன். அவர் உலகத்தார் அல்லாதது போல நாமும் உலகத்தார் அல்ல என்று பிதாவினிடத்தில் அவர் சுட்டி காட்டினதின் காரணம் என்ன? எதினால் இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. பிறப்புரிமை சரியான வார்த்தை. வேறு எந்த காரணத்தினால் இயேசு இதை சொல்லி இருக்க வேண்டும்? அவர் பரத்திலிருந்து வந்தவர், நாம் அல்லவே. நாம் அவருக்குள் பிறந்திருக்கிறோம். இந்த மறுபிறப்பு இல்லை என்றால் born again experience என்ற ஆங்கிலத்தில் சொல்வதன் வார்த்தை, நாம் சரீர நிலைமையில் பிறந்ததுதான் உலக பிறப்பை ஒழிய, ஜென்மத்தின் பிறப்பை ஒழிய, மாம்ச பிறப்பை ஒழிய, ஆண்டவருக்குள் பிறந்தது என்பது பரம தந்தையினால் வந்த பிறப்பு. இதைத்தான் யோவான் 1:12 பார்த்தோம். மாம்ச சித்தத்தின் படியும் அல்ல, புருஷனின் சித்தத்தின் படியும் அல்ல, நாம் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். அதனால்தான் இந்த சித்தம் என்பதே தேவனால் வந்தது. அந்த வித்தும் தேவனுக்குரியது. வித்து என்றாலே விதை. விதை என்பது தேவனுடைய வசனம். கர்த்தர் ஜனிப்பிக்கிற விதமே விதையை வைத்துத்தான். விதை இருக்கிற இடம் வளரும். விதை வளரக்கூடிய தன்மை உடையது. விதை அறுவடையை தரும். இதெல்லாம் நாம் இயற்கை உலகத்தில் அறிகிற விஷயம். அதனால்தான் தேவனும் நம்மை மறுபடியும் பிறக்க வைத்த பொழுது வார்த்தையாகிய அவருடைய வித்தை விதைத்தே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நான் சொன்னேன், சுவிசேஷத்தை கேட்டு, அதாவது நற்செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம் என்றால், நற்செய்தியே தேவனுடைய வசனம். தேவனுக்குரிய காரியங்கள் தான் சுவிசேஷம். அதனால் நற்செய்தி என்று சொல்லும் பொழுது இயேசு நல்லவர் என்பதோடு அது முடியவில்லை, அது ஆரம்பம் மாத்திரமே. அதனால்தான் வேத பாடக வகுப்புக்கு வருகிற நம்மை தேவன் வசனத்தில் தேறினவர்களாக மாற்ற 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 நாம் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொடுக்கும் விதமும் மாறும். ஏனென்றால் சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அது அந்த இடத்தில் தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள், தேவனுடைய வல்லமையாக அது இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் மத்தியிலே அது தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1 நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே ஆராய்ந்து பாருங்கள். இதையெல்லாம் நாம் தெளிவாக அடிப்படையாக எப்பொழுதுமே கிறிஸ்தவர்களாக அறிந்திருக்க வேண்டிய சத்தியம். அதனால் நீங்கள் இந்த சிறு வயதுக்குரிய பால வயதுக்குரிய காரியங்களிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர்ந்து நல்ல பரிபூர்ணமான மக்களாக ஆவியிலே திட ஆகாரத்தை உண்கிற ஜனங்களாய் மாற வேண்டும். ஆமென். அதனால் இப்பொழுது நான் சொன்னதெல்லாம் நினைப்பூட்டுதல். கவனிங்கள், இயேசு ஏன் இவ்வளவு தைரியமாக ஜெபிக்க வேண்டும்? அதுவும் பிதாவினிடத்தில் சுட்டி காட்டினார் என்றால் இனிமேல் மாறப்போகிறார்கள் என்பதனால் அவர் ஜெபிக்கவில்லை, மாறி இருக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டி ஜெபித்தார். ஆமென். நான் உலகத்தான் அல்ல, அதுபோல அவர்களும் உலகத்தார் அல்ல. தெளிவாய் பேசினார். கவனிங்கள், இயேசு பரமேறி பிறகு ஏதாகிலும் ஒன்றை செய்து நம்மை மாற்றி இருந்தால் சுவிசேஷத்திற்கு வல்லமை இல்லை. ஆனால் வந்ததன் நோக்கம் பூமியிலேயே நிறைவேற்றப்பட்டதினால்
பரமேறுவதற்கு முன்பாக பிதாவினிடத்தில் சொல்லி ஜெபித்தாரே, அதனால் தான் அந்த சத்தியம் வல்லமையுடைய சத்தியமாக நமக்குள் செயல்படுகிறது. உண்மைதானே? பரமேறி தேவன் ஒன்றை நான் தரப்போகிறேன் என்று சொல்லி இருந்தால் அது வேறு. ஆனால் பரலோகம் செல்வதற்கு முன்பாகவே நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னுடையவர்களும் இருக்கிறார்கள். ஆமே. சுத்திகரிப்பின் வல்லமையை கவனிங்க. இயேசு எதை நமக்குள் ஆரம்பித்தாரோ அதுதான் முக்கியமான சத்தியம். என்னை கவனிங்க. அவர் முடித்ததிலிருந்து நாம் ஆரம்பித்திருக்கிறோம். எதை அவர் முடித்தார்? பரிசுத்தத்தை கொடுக்கவே வந்தவர், சுத்திகரிக்கவே வந்தவர், தேவனுடைய சாயலை நம்மை மாற்ற வந்தவர். அதை சிலுவையிலே முடித்து காட்டினார். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் அது முடிவு? எல்லாம் முடிந்தது என்றால் முடிவு. இனிமேல் செய்யக்கூடிய பரிகாரம் இல்லை, செய்ய வேண்டிய அவசியங்கள் இல்லை. வருஷந்தோறும் இனி ஒரு பிரதான ஆசாரியன் போய் ஒரு பலிபீடத்திலே பலிகளை செலுத்தி இரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்று பிராயச்சித்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே தரம் தன்னைத்தானே அவர் பலியிட்டு விட்டதனாலே அவர் ஒரே தரம் எல்லாருடைய பாவங்களையும் போக்குகிற பரிகார பலியாய் வெளிப்பட்டு விட்டார். இனிமேல் இன்னொரு பலி அவசியம் இல்லை. அப்படி என்றால் எல்லாம் முடிந்தது என்றால் எல்லாமே தெளிவாக தீர்க்கமாக முடிந்தது. ஆமென். முடிவில் இருந்துதான் நமக்கு ஆரம்பம். ஆமென். அவர் எதில் முடித்தாரோ அதிலிருந்து தான் நாம் துவங்குகிறோம். அப்படி என்றால் அந்த முடிவு பரிபூர்ணமானது. இயேசு ஒன்றை முடித்து விட்டார் என்றால் பரிபூர்ணமானது. இனிமேல் அதோடு ஒன்றை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்றால் கர்த்தர் சொல்லும் பொழுது இப்பொழுது நான் துவங்கின இந்த பிரயாணம் பரிசுத்தத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும்? நன்றாய் கவனிங்க. ஒரு மனுஷனை நீதிமான் என்று சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை கட்டளைகளை முழுவதும் கை கொண்ட ஒரு மனுஷன், அவன் தான் நீதிமான். உண்மையா இல்லையா? இவைகளின்படி செய்கிறவனே பிழைப்பான். இவைகளின்படி செய்கிற மனுஷனே நீதிமான் என்றும் கருதப்பட்டான். ஆனால் இதன்படி செய்யாது போன ஒரு பாவியான ஜென்ம சுபாவத்தின் மனுஷன் மேல் பரிதபிக்கிறவராய், தானே செய்கிறவராய் அவர் வந்து முடித்த பொழுது இப்பொழுது அவர் மேல் விசுவாசம் வைக்கிற எவரும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆமே. புரிந்து கொள்ளுகிறீர்களா என்று கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லி காட்ட. இந்த நீதிமானாக்கப்பட்ட எவருமே தேவனுக்குள் பரிபூர்ணமானவர்கள், இயேசுவுக்குள் பரிபூர்ணமானவர்கள். அதாவது பிதா ஒருவரை பார்க்கும் பொழுது இயேசுவின் ரத்தத்தை நம்பி இருக்கிற பிள்ளை என்றால் குற்றத்தை பார்க்க முடியாது. இதனால்தான் என்னாகவும் 23 அவரே சொன்னார், இஸ்ரவேலிலே அவர் குற்றம் பிடிக்கிறது இல்லை, யாக்கோபிலே அவர் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. அன்றே அவரில் வெளிப்பட்ட சுபாவம். இஸ்ரவேலில் அவர் குற்றம் பார்க்க மாட்டாராம், யாக்கோபிலே அவர் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. ஏனென்றால் அவருடைய ஜனங்களுக்கு அவரே பரிகாரம், அவரே பரிகாரி. இதை முன்னறிவித்தவராய் இப்படி பேசினார். அவர் எல்லாம் உள்ளடக்கிய சத்தியங்கள். அதனால் தான் கவனிங்கள், அவர் எதில் முடித்தாரோ அதில் தான் நம்மை ஆரம்பிக்கவே வைத்தார் என்றால் நாம் இதிலே வளரும் பொழுது, அதாவது சுத்திகரிப்பு என்பது நான் ஏற்கனவே சொன்னேன், பரிசுத்தத்தில் இருந்து தான் ஆரம்பித்தோம். அது தேவனால் வந்தது, நம்மால் நமக்குள் கொடுக்கப்பட முடியாதது. நான் நீதிமானாக்கப்பட்ட அந்த நிமிஷமே தேவனுடைய பரிசுத்தத்தில் இருந்துதான் என்னுடைய பிரயாணத்தை துவங்குகிறேன். ஆனால் ஏன் சுத்திகரிக்கப்பட வேண்டும்? ஏதாவது லாஜிக்கலான பதில் உண்டா, யதார்த்தமான பதில் உண்டா என்று கேட்டேன். ஏன் நான் அப்பொழுது சுத்திகரிக்கப்பட வேண்டும்? பரிசுத்தத்தில் தான் என் பிரயாணம் ஆரம்பித்தது, அதாவது என் விசுவாச பிரயாணம் ஆரம்பித்தது என்றால் ஏன் நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும்? ஒருவராக சரியை சொன்னீர்கள். நான் பரிசுத்தத்தில் தானே துவங்கி இருக்கிறேன். பிரித்து பேசுங்கள். இதெல்லாம் யதார்த்தம். நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டுமே. பரிசுத்தத்தில் ஆரம்பித்த ஒரு ஆளுக்கு சுத்திகரிப்பு ஏன் அவசியம் என்று தானே கேட்டேன். ஏதாவது யதார்த்தமான பதில்கள் உண்டா? சரியை சொன்னீங்களையா, கரங்களை தட்டி ஐயாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. பரிசுத்தம் என்பது ஒரு அந்தஸ்து. ஹல்லேலூயா சொல்லுங்க. அதாவது நீங்களே அந்த அந்தஸ்தை ஆரம்பத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம், பிறப்புரிமையினால் கிடைத்த அந்தஸ்து. நாமெல்லாம் தெருவில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் கீழானவர்களாய் ஜீவித்தவர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கோபாக்கினின் பிள்ளைகளாய் ஜீவித்தவர்கள்.
அந்தகாரமாகவே இருந்தவர்கள் எபேசியர் 5, கோபாக்கினின் பிள்ளைகளாகவே இருந்தவர்கள் எபேசியர் 2. என்னை கவனிங்கள், இப்படி இயல்பிலேயே ஒரு தகுதியற்ற கோபாக்கினைக்கு ஏதுவாய் அந்தகாரமாய் இருந்த ஒரு பிள்ளையை தன் சொந்த பிள்ளை என்று மாற்றினாரே, இது ஒரு அந்தஸ்து. ஆமென். இது என்னால் எனக்குள் கொடுக்கப்பட முடியாத அந்தஸ்து, என் பெற்றோர்களும் கொடுக்க முடியாத அந்தஸ்து. ஏனென்றால் அவர்களுக்கே அவர்தான் தர வேண்டும். ஆமென் சொல்லிவிடுங்கள், சந்தோஷமாய் சொல்லிவிடுங்கள். அப்படி என்ன, இந்த அந்தஸ்தையே கொடுத்தவர், என் ஆரம்பத்தை பார்த்து கொண்டவர், இப்பொழுது அந்த அந்தஸ்தில் நான் தொடர்ந்து ஜீவிக்க எனக்கு கற்று தருகிறார். ஹல்லேலூயா. சுத்திகரிப்பை பற்றி நான் அறியவே முடியாது. என்னை கவனியுங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சோப்பு இருக்குன்னு சோப் கம்பெனி நிறுவனர் சொன்னால் எதற்காக செய்கிறோம், எதனால் உற்பத்தி பண்ணுகிறோம், இதை உபயோகித்தால் என்ன நடக்கும் என்பதை அவர் சொல்லும் பொழுது ஏன் சொல்லுகிறார் என்ற விளக்கம் கிடைத்தால் நான் என்ன செய்வேன், எனக்கு ஒரு தேவை இருக்கிறதை புரிந்து கொண்டு வாங்குவது மாத்திரமல்ல, உபயோகிக்க ஆரம்பிப்பேன். ஏன், எனக்கு ஒரு சுத்திகரிப்பு அவசியம். கவனிங்க, ஆண்டவர் ஒரு காரியத்திற்கு பதிலை கொடுக்காமல் பிரச்சனையை பேச மாட்டார். பிரச்சனைக்கு முன்பாகவே பதில். இந்த உலகத்துல என் பிள்ளைகள் இருக்கும் பொழுது என்னென்ன நடக்கும் என்று பிதாவினிடத்தில் ஜெபித்து விட்டார் இயேசு. நீங்க வீட்டுல போய் திரும்பி வாசித்து பாருங்க, புதிய விளக்கங்கள் கிடைக்கும் இயேசு நாமத்தில். யோவான் 17 வாசித்து பாருங்க கொஞ்சம், ஏன் ஜெபிக்கணும் இயேசு என்று. அவர் அழகாய் ஜெபித்தார். ஏன் என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தார். எதனால் இந்த ஜெபம் அவசியம்? நான் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை உலகத்தில் காத்துக் கொள்ளவே வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்டால் பரிசுத்தத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, சுத்திகரிப்பு அவசியமே இல்லை. பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு பரலோகம் வந்திருக்கலாமே, ஏன் நாம் போகவில்லை இன்னும் பரலோகம்? பூமியின் வாழ்க்கை பரலோகத்தின் வாழ்க்கையை விட விசேஷமானது. காரணம், ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த உலக வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்றுகிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், அவருடைய பிரதிநிதிகளாய், ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியை, அவருக்கு சொந்த ஜனமாய், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ஜீவிக்கவே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்கள். இது 1 பேதுரு 2:9 பேசி இருக்கிறேன். எல்லாம் வசனம். என்னை கவனிக்க வேண்டும். அப்படி என்றால் கர்த்தர் வைத்த இந்த நோக்கம் நிறைவேற்றப்பட கொடுத்த அந்தஸ்து காக்கப்பட வேண்டும். ஆமென். ஏனென்றால் நாம் வேறு உலகத்தை சார்ந்தவர்கள், வேறு ஜாதிக்காரர்கள். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? இந்த ஜாதி விஷயம் இங்கே புரிந்தவர்கள் ஆமென் என்று சொல்ல முடியுமா? நாம் வேறு ஜாதிக்காரர்கள். என்ன ஜாதி இது? பரிசுத்த ஜாதி. சரியாய் சொன்னீர்கள் அம்மா, ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். அம்மாக்கள் பதில் சொல்லும்போது ஐயாக்கள் ஆமென் போடுங்கள். ஐயா சொல்லும் பொழுது அம்மாக்கள் ஹல்லேலூயா சொல்லுங்கள். பரிசுத்த ஜாதி நாம். இதுதான் ஜாதியிலே இருக்கிற ஒரே ஒரு விஷயம். இன்னொரு ஜாதி அசுத்த ஜாதி தான். பரிசுத்த ஜாதி என்றால் தேவனால் வந்தது. அது இது ஒரு வித்தியாசமான ஜாதி. இந்த உலகத்துல உலகத்திற்கு ஒட்டாத ஜாதி. யாக்கோபும் இஸ்ரவேலும் தனித்து தான் வாசம் பண்ணுவான். அப்படின்றால் என்ன அர்த்தம்? இவர்கள் ஜாதிகளோட கலவாத ஜனம், தேவனால் பெயரிடப்பட்ட ஜனம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? ஜாதிகளோடு கலவாதவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஜாதிகளின் வழக்கங்களோடு பழக்கங்களோடு பாரம்பரியங்களோடு கலக்க மாட்டார்கள். ஏனென்றால் அது சத்தியத்தை கலக்கும் என்றால் இவர்கள் கலக்க மாட்டார்கள். எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டிருக்கிறது சத்தியம்? ஹல்லேலூயா. நாம் சத்தியத்தை கலக்க அல்ல, சத்தியத்தை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இந்த சத்தியத்தை கலக்க குழப்ப எந்த பாரம்பரியம் எந்த விஷயங்கள் கடந்து சடங்காச்சாரமாய் வந்தாலும் நாம் அவைகளுக்கு விலகி வாழ வேண்டும். அதனால்தான் இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவான். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலிருந்தே வந்த சத்தியங்கள். அது புதிய ஏற்பாடு இணைகிற விதமே இப்படித்தான். ஆமென். இந்த கவனிங்கள், அன்றே ஜீவித்தார்கள் அவருடைய ஜனங்கள் அப்படி. ஆனால் இன்றும் உலக வாழ்க்கையில் தேவன் நம்மை அப்படி பிரித்தெடுத்த விதமே ஏதோ ஒன்றை பேசி அல்ல, அவருடைய சொந்த வார்த்தையை சொல்லி பிரித்தெடுத்தார். இயேசு தைரியமாய் பேசுகிறார், நான் இப்பொழுது உம்மிடத்திற்கு வருகிறேன், இவர்களும் இந்த உலகத்தில் இருக்க போகிறார்கள். எவ்வளவு தெளிவாய் பேசுகிறார் பாருங்க. அதனால் தான் இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உலகத்திற்காக நான் ஜெபிக்கவில்லை. இயேசு தெளிவாய் சொன்னார், நான் உலகத்தில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கவில்லை, உலகத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் மூலமாய் அவர்கள் ஒரு நாள் வருவார்கள், அவர்களுக்கும் சேர்த்தே ஜெபிக்கிறேன் என்றும் பேசுவார்கள். எவ்வளவு நல்ல அப்பா. சுத்திகரிப்பை பற்றி பேசும்பொழுது நீங்கள் விசேஷித்த ஜனங்கள், அதனால் தான் பேசுகிறார். நீங்கள் பரிசுத்த ஜாதி, அதனால் தான் பேசுகிறார். ஏனென்றால் பரிசுத்த ஜாதி என்பதே விசேஷமான ஜாதி, உயர்ந்த ஜாதி. இப்படிப்பட்ட ஜாதிக்காகத்தான் சுத்திகரிப்பின் காரியங்கள் கொடுக்கப்படுகிறது.
நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவாய் சுத்திகரிக்கப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் உங்களை நம்புகிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. ஏற்கனவே கனி கொடுக்கும் கொடியைத்தான் அவர் சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடாத கொடியை அல்ல, அவர் அறுத்து போடுகிறார் என்றும் வேதமே பேசிற்று. அப்படின்ற கனி கொடுக்கிற கொடியை தான் சுத்திகரிக்கிற தேவன். அப்படின்ற இன்னும் அது கனி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம். நீங்கள் இதை புரிந்து கொள்ளும் பொழுது அவர் பேசுவதற்காக சந்தோஷப்படுங்க, அவர் திருத்துவதற்காக சந்தோஷப்படுங்க, இன்னும் அவர் கடிந்து கொள்வதற்காக சந்தோஷப்படுங்க. நீங்கள் தேவனால் கடிந்து கொள்ளப்படுகிற பிள்ளைகள் என்றால் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். தேவனால் கடிந்து கொள்ளப்படவில்லை என்றால் வேசியின் புத்திரர்களாய் இருப்போமே என்று வேதமே சொல்லும் பொழுது நாம் தேவனுடைய புத்திரர்களாய் இருந்தால் தேவன் சிட்சிக்கிறார். சிட்சை என்பது ஆங்கிலத்தில் டிசிப்ளின் என்ற வார்த்தையை குறிக்கும். ஆமென். இப்பொழுது கவனிங்கள், யோவான் 17 அவர் பேசினார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்படி என்றால் இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், என்னை போல் தான் அவர்களும் இருக்கிறார்கள். ஆமென். இனிமேல் இருப்பார்கள் என்றல்ல. என்ன கவனிங்க, இயேசு பரலோகம் போய் ஏதோ ஒரு சக்தியை அனுப்பி என் கூட்ட ஜனத்தை நான் மாற்ற போகிறேன் என்று பேசி இருந்தால் எனக்கு இது விளங்காது, பொருந்தாது முதலாவது. ஆனால் இப்பொழுது பொருந்துவதற்கு காரணம் அவர் செல்வதற்கு முன்பாகவே மனுஷனாக இருந்த காலகட்டத்திலேயே பேசிவிட்டார். அவர்களும் என்னை போலவே இருக்கிறார்கள். அவர்களும் என்னை போலவே இருக்கிறார்கள். ஏன் இருக்கிறார்கள் தெரியுமா? வல்லமையான காரியம். என்ன கவனிங்க, ரொம்ப ரொம்ப வல்லமையான காரியம். இயேசு இன்னும் சிலுவையில் அறையப்படவே இல்லை. இயேசு இன்னும் பரமேறவில்லை. அவர் சொன்ன பரிசுத்த ஆவியானவர் இன்னும் வரவில்லை. இத்தனைக்கு முன்பாகவே ஒரு ஜெபம் தீர்க்க தரிசனம் உடையது. அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதை யாரும் மாற்ற முடியாது. கேட்டின் மகன் கெட்டு போனானே ஒழிய வேறு யாரும் கெட்டு போகவில்லை. தேவனால் வருவது அப்படித்தான். ஆமென். இனி நான் பயந்து ஒரு ஜெபத்தை நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் இருக்கிற வண்ணமாகவே இனியும் இருப்பார்கள். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட விதம் அப்படி. ஒரே ஒரு வல்லமை, அதுதான் இயேசுவோட வார்த்தைகளை கவனிங்க. அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களா, ஞானஸ்தானம் எடுத்தார்களா, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றார்களா, சபைக்கு சேர்ந்திருக்கிறார்களா, சபையில் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்களா, இனிமேல் தான் எல்லாமே வரப்போகிறது. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயத்தினால் அவர்கள் என்னை போலவே மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல, என்னை போலவே. என்ன வல்லமையான வார்த்தை! பரலோகத்திலிருந்து வந்தவர் பேசுகிறார்கள், என்னை போலவே இருக்கிறார்கள். இவர் பரத்திலிருந்து வந்து பரத்திற்கு போகக்கூடிய மகிமை நிறைந்தவர், உயரிய சிந்தனையும் உயரிய குணமும் உடையவர். இவர் சொல்லுகிறார், அவர்களும் உலகத்தார் அல்ல, என்னை போலவே என்று சொல்லுகிறார். இப்பொழுது புரிகிறதா நீங்க எந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் என்று தயவு செய்து சொல்லிவிடுங்கள். நான் இனிமேல் தான் பரலோகம் போவேன் என்று நினைத்தீர்கள் என்றால் அது இடமாற்றம் மட்டுமே. ஆனால் மனமாற்றம் இங்கேயே வந்து விடுகிறது. ஆமென் என்று சொல்லி, இடமாற்றம் ஒரு நாள் வரும், ஆனால் இங்கே மனமாற்றம் வந்துவிடும். மனநிலைமையில், ஆவியில், சரீரத்தில் மட்டும்தான் இன்னும் டிரான்ஸ்ஃபர் வரல. ஏன்னா சரீரத்தில், மாம்சத்தில், ரத்தத்தில் நம்ம பரலோகத்தை சுதந்திரிக்க போவதில்லை. ஆனால் மறைத்த பிறகு, இந்த சரீரம் வெளியே சென்று விட்ட பிறகு, மண்ணுக்குள் புதைந்து விட்ட பிறகு என் ஆவி ஆத்துமாவும் அவரோடு போய் இருக்கும். ஆனால் மனநிலைமையில் நான் ஏற்கனவே இந்த உலகத்திலிருந்து பரலோகத்திற்குரிய மகனை மாற்றப்பட்டு இருக்கிறேன், மாற்றப்பட்டு கொண்டு வருகிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தியத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு என் மனம் மறுரூபமாக ஆக தேவனை நெருங்கி கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். தேவனை நெருங்கி கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். அதனால்தான் பவுல் சொன்னா, நான் இந்த தேகத்தை விட்டு பிரிய எனக்கு ஆசை உண்டு, ஆனாலும் உங்களுக்காக நான் இந்த தேகத்தில் இருந்து நான் சங்கடப்படுகிறேன், இல்லை என்றால் பிரயாசப்படுகிறேன். என்னென்றால் நான் இந்த தேகத்தில் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், தேகத்தை விட்டு பிரிவது எனக்கு பிரயோஜனமாயிருக்கும். ஹல்லேலூயா. நெருங்கின வாழ்க்கை. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? உலகத்துல இருந்தாலும் நான் உலகத்தான் அல்ல. பவுலுடைய வாழ்க்கை அது. அவன் சொன்னான், கிறிஸ்து ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏன் சாவு ஆதாயம்? யாருங்க பேசுவா? சாவுன்னா என்ன அர்த்தம்? மரணம்னா என்ன அர்த்தம்? சாவுன்னு சொல்லிடாதீங்க. செத்து போறது ஆதாயம் யாருங்க சொல்லுவா? சொல்லுங்க கொஞ்சம் சிந்திச்சு. Who will ever call death as a profit? மரணத்தை போய் லாபம் யாராவது சொல்லுவாங்களா? ஏன் சொல்லணும்? மறுரூபமாக்கப்பட்ட சிந்தனை அப்படித்தான் சிந்திக்கும், அப்படித்தான் சிந்திக்கும். முதல்ல சிந்திக்கணும் நம்ம கிறிஸ்தவங்களா. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ஆமென், ஆமென், ஆமென். முதல்ல விசுவாசிகளாய் சிந்திக்கணும், சீஷர்களாய் சிந்திக்கணும். நீங்க சிந்திக்கிற விதம் உங்கள் முடிவுகளையே மாற்றி அமைக்கும். பூமியில தான் இருக்கிறேன், ஆனா என் இடம் இங்க இல்ல, இது எனக்கு நிரந்தரம் இல்ல. நான் பரலோக வாசி. பூமியில இருந்தாலும் நான் பரலோக வாசி. நான் பேசுகிறது பரலோகத்தின் அதிகாரத்துல, நான் கட்டுகிறது பரலோக அதிகாரத்துல, விடுதலை செய்வது பரலோக அதிகாரத்துல. அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆமென். இயேசு தெளிவாய் சொல்கிறார், நான் உலகத்தான் அல்ல, அவர்களும் இல்லைங்க.
பிதாவுக்கு தெரியும், இது சொல்லி காட்டினா. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு விஷயம்தான், நான் வார்த்தையை அனுப்பினேன், அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். நான் வார்த்தையை அனுப்பினது உம்முடைய வார்த்தை, என் வார்த்தை கூட இல்ல, உம்முடைய வார்த்தை. பரலோகத்திலிருந்து வந்து கொடுத்த ஒரே மீடியேட்டர் இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் அப்படித்தான் பேச வேண்டும். பரலோகத்தில் இருக்கிறவரை வெளிப்படுத்தினேன் சொன்னார். உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். யாருக்கு தெரியும் பிதாவின் நாமம்? பல விதத்தில் தெரியும் பழைய ஏற்பாட்டில். ஆனால் யாருக்கு தெரியும்? இயேசு என்று. ஹல்லேலூயா. நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இதுவரைக்கும் பிதாவின் நாமம் இந்த நிலைமையில் வெளிப்பட்டதே இல்லை. அவர் சொன்ன உம்முடைய நாமத்தை நான் அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். உம்முடைய நாமத்தினாலே நான் அவர்களை காத்து கொண்டு வந்தேன், இன்னமும் காத்துக்கொள்ளுவேன். நாமம், அந்த நாமமே இயேசு. பிதாவை யாரும் அப்படி அறிந்ததே இல்லை. பழைய ஏற்பாட்டு பெரிய பரிசுத்தவான்கள் மோசே முதற்கொண்டு அப்படி அறிந்ததே இல்லை. தேவனோடு முகமுகமாய் பேசின அந்த ஒரு தீர்க்கதரிசி தேவனை அப்படி அறிந்ததே இல்லை. முதல் முறையாக வெளிப்பட்டதே ஒரு சாதாரண ஸ்ரீக்கு, மரியாளுக்கு. எத்தனை பேருக்கு அந்த சத்தியம் புரிகிற? முதலாக யோசேப்புக்கு கூட இல்லை. சகோதரர்களை ஆமேன் சொல்லிவிடுங்கள். ஏனென்றால் இதை மாற்ற முடியாது இனிமேல். முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் வானத்திற்கும் பூமிக்கும் பாதாளத்திற்கும் அறியப்பட்ட ஒரே நாமம், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் வெளிப்பட்டது ஒரு ஸ்ரீக்கு தான். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் யோசேப்புக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவர், நல்ல பேலன்ஸ் கொடுக்கிறார் லைஃப்ல. கவனிங்க. ஆனா தலைவர்களாக வைத்தது ஆண்களே, ஆனா பெண்ணுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென். வெளிப்பாடு அங்கே கடந்து வருகிறது. மனோவாவின் வைஃபுக்கு தான் கடந்து வந்தது. மனோவோடைய ஜபத்தை கேட்டவர் மனோவாவின் வைஃபு கிட்ட தான் வந்தா. வெளிப்பாடு. ஆமென். பயப்பட மாட்டாங்க ஆண்டவர் தோன்றினா. ஆனா நாங்கள் சாகவே சாவோன்னு அவர் கத்திட்டார். இப்படிப்பட்ட ஆளுக்கு வெளிப்பாடு வந்தா செத்துருவாங்க. அதனால ஆவிக்குரிய நிலைமையில் பலப்பட்டாக வேண்டும். நமக்குரிய சரியான தராசை கொடுக்கிறார் தேவன். இப்பொழுது கவனிங்க, அவர் இருக்கும்போதே இவ்வளவு பேசுகிறார் என்றால் அவர் இனிமே சாதிக்க போவதை குறித்ததான சந்தேகம் அவருடைய சீஷர்களுக்கு வரவே வேண்டாம். ஆமென். ஏற்கனவே இருக்கிறார்கள். எங்கே இருக்கிறார்கள்? என்னை போலவே இருக்கிறார்கள். நான் இருக்கிற உலகத்திலேயே இருக்கிறார்கள். எந்த உலகம் அது? நீங்களே சொன்னீங்க, பரத்திலிருந்து வந்தவர் ஐயா. அம்மா அவர் பரலோகத்துக்கு உரியவர். அவர் சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும். நாம உலகத்தில இருந்து, உலகத்திலே பிறந்து, உலகத்திலே இருந்து அழிந்து போக வேண்டிய நேரத்தில் நம்மை ரட்சித்து மீட்டெடுத்து வைத்திருக்கிற இந்த உலகத்தில் பேசுகிறார். இவர்கள் இந்த உலகத்தார் அல்ல. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல அப்பா. பிரித்து விட்டேன் என்று சொன்னவர் எப்படி பிரித்தார் என்று பேசிதான் சொன்னார். என்ன சொன்னார் பாருங்கள். 14, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வார்த்தை உலகம் அறியலைங்க. அவர் சொன்னா, உலகம் என்னை அறியவில்லை, ஆதலால் அவர்களையும் அறியாது. நீதியுள்ள பிதாவே, உலகம் என்னை அறியவில்லை, ஏனென்றால் உம்மையும் அறியவில்லை. பிதாவை அறிய ஒரே ஒரு வழி இயேசுதான். அப்படின்ற பரலோகத்துக்குரியவரை அறிய வேண்டும் என்றால் இயேசுவை அறிய வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் அதெல்லாம் புரிந்து கொள்ள பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன அர்த்தம்? இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன அர்த்தம்? இயேசு 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 என்று 10 முறை சொல்ல வேண்டுமா? இல்லை என்றால் அவர் சொல்லுகிறபடி நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன வார்த்தை? அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்வதை இயேசுவை ஏற்றுக்கொள்வது. ஆமென். அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்வதே நான் அவரை. ஹல்லேலூயா. இப்பொழுது கவனிங்க, எவ்வளவு வல்லமையை பேசுகிறார். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். அப்பொழுதுதான் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும். ஆமென். இப்பொழுது பாருங்கள் 15, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்யவில்லை, வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல வார்த்தை இதெல்லாம் இல்லைங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் ஜெபம் செய்ய மாட்டேன் என்றால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், என்னை போல உலகத்தார் அல்லாதவர்கள் உலகத்துல ஏன் ஜீவிக்க வேண்டும் என்ற கேள்வி எல்லாம் அவர்களுக்கு வரக்கூடாது. அவர்கள் ஜீவிக்க வேண்டிய காலகட்டம் முதல் வாழ வேண்டும், முடிக்க வேண்டும், பிறகுதான் பரலோகத்திற்கு வர வேண்டும். அதனால் இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் அவர்கள் தீமை நின்று காக்கப்பட வேண்டும். ஆமென். நன்றாய் கவனிங்க. இயேசு ஜெபித்த ஜெபம் நித்தியமான ஜெபம். ஏன் தெரியுமா? இன்றும் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறார். எபிரேயர் 7:25. நன்றாய் கவனிங்கள். அவர் என்றும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால்
அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் என்றும் உயிரோடு இருக்கிறபடினால் அவர் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர், ஒரு நாளும் மறிக்காதவர். எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்? ஒரு நாளும் மறிக்க முடியாதவர், மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் மீதோ உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், மறிக்காதவர். அப்படி என்றால் அவர் செய்கிற ஜெபங்கள், அவருடைய பிராயச்சித்தத்தின் பரிகார பலியின் பேச்சு அழியாதது. அவருடைய பலி, அவரே தந்த பலி. அப்படி என்றால் அதை சொல்லி சொல்லி பிதாவினிடத்தில் அவர் பேசும் பொழுது அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். He is able to save us completely. Amen. முழுமையான ரட்சிப்பை அவரால் கொடுக்க முடியும். நீங்க பயப்படவே வேண்டாம். அதனால தான் நான் சொல்லுகிறேன், உள்ளபடியே இயேசுவினிடத்தில் ஓடி வருகிறவர்கள் அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இன்னும் அவருடைய நெருக்கத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனால்தான் ஓடிவிடக் கூடாது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? உள்ளபடியே அவரிடத்தில் ஓடி வந்து விடுங்கள், அவரை விட்டு ஓடி போய் விடாதிருங்கள். ஏமே என்று வந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். சிலரை காணவில்லை, ஏனென்றால் என்னை காணவில்லை என்று அவர்களையும் காணவில்லையா என்று எனக்கு தெரியவில்லை. உங்களுக்குள் என்ன மொழி பரிமாற்றங்கள் உண்டாகிறது என்றும் புரியவில்லை. ஆனால் வந்த உங்களுக்காய் தேவனை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏமே நன்றாய் கவனிக்கணும். கர்த்தர் சொல்லும் பொழுது வேறு பிரித்த காரியம் எதனால் வந்தது? வசனம். உம்முடைய வார்த்தை நல்ல வல்லமையை பேசுங்க. நல்ல கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு யாருடைய வார்த்தை என்று சொன்னா யாருடைய வார்த்தை? தெளிவாய் பேசுங்களேன். பிதா எங்கே இருக்கிறார்? பரலோகத்துக்கே உரியவர். நன்றாய் கவனிக்கணும். ஏதோ பூமியில பிறந்து பூமியில வளர்ந்த ஒரு மனுஷன் பேசின பேச்சு அல்ல இது. உம்முடைய வார்த்தை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பிதாவை வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அல்லாமல் வேறு ஒருவருக்கும் கொடுக்கப்படவில்லை. இந்த அதிகாரத்தை உடையவராக அவர் பிறந்தார். பரலோகத்தின் பிதாவை அவரே வெளிப்படுத்தினார். அவர் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று யோவான் 1 நீங்கள் வாசிக்கலாம். அப்படி என்றால் அவர் சொல்லும் பொழுது அதுதான் சத்தியம். ஆமென். என்ன கவனிங்க, சில கூட்டம் இதை ஏற்றுக்கொண்டது. யோவான் 6 வாசித்தீர்கள் என்றால் சிலர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் விவாதித்தார்கள். பரிசேயர்களை தெரியும், உங்களுக்கு வேதபாரகரை தெரியும். இவன் என்ன பேசுகிறான்? வானத்தில் இருந்த இறங்கின அப்பம் என்று சொல்வது மாத்திரமல்லாமல் என்னை புசிக்கிறவன் ஆமே என்னாலே ஜீவனை பெறுவான். உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மறியாமல் உயிரோடு இருக்கிறவன் என்றும் மறியாமலும் இருப்பான். ஏமே என்ன கவனிங்க, உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் எவனும் மறியாமலும் இருப்பான். அவர் பேசுற ஞானம் ரொம்ப ஆழம். உள்ளதை உள்ளபடியே திருப்ப வேண்டும் என்றால் வசனத்தை சரியாய் படிக்க வேண்டாம். ஏமே என்னை விசுவாசிக்கிறவனும் மறியாமல் இருப்பா, உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவனும் மறியாமலும் இருப்பா. அப்படின்ற தேவன் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொண்ட சில கூட்டத்தில் சிலர் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இவன் எப்படி இவன் மாம்சத்தை நமக்கு புசிக்க கொடுப்பான்? கவனிங்க, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும். இந்த இயற்கையான எண்ணத்தை புத்தியை வைத்து யார் இயேசுவை அறிய முடியாது, அவர் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது. அதை புரிந்து கொள்வதற்கு ஆவியில் உணர்வு வேண்டும், ஆவியில் வெளிச்சம் வேண்டும். அதனால்தான் ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். இயேசு தெளிவாய் சொன்ன, நீ எத்தனை பேருக்கு போதிக்கிற வேத பாரகனாய் இருந்தாலும் நிக்கோதேயும், உனக்கு வேண்டிய வெளிச்சம் உன் ஆவியில வரணும். போதிக்கிற மனுஷனா இருந்த உனக்கே இன்னும் விளக்கம் வரவில்லை என்றால் என்ன அர்த்தம்? நீ மாம்சத்தினாலே யோசிக்கிறாய். கவனிங்க, அதனால்தான் கர்த்தருடைய சத்தியங்களை அறிய வேண்டும் என்றால் ஆவியானவருடைய உதவியோடு நாம் அறிய வேண்டும். என்னதான் அதை எழுதினவர் தான் அதனுடைய வியாக்கியானத்தை நமக்கு சரியாய் காட்ட முடியும். இப்ப இதை புரிந்து கொள்ள முடியாத கூட்டத்திலே ஒரு சீஷர்களுடைய கூட்டம் சரியாய் புரிந்து கொண்டது. ஆண்டவரே, உம்மை விட்டு யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆமென். நீங்க என்ன சொன்னாலும் அதுல ஜீவன் இருக்கு ஐயா. ஏனென்றா சொல்லுகிறவர் ஜீவாதிபதி. நல்லா கவனிக்கணும். ஒரு ஆளுடைய வார்த்தையை நான் நம்புறதுக்கு காரணம் என்ன? சொல்லுங்க, யதார்த்தமா பேசுங்க, வேதத்திலிருந்தே கேட்கவில்லை. ஒரு ஆளுடைய வார்த்தையை நான் நம்புவதற்கு காரணம் என்ன? சொல்லுங்க ஐயா. அவர் மீதுள்ள நம்பிக்கை. இன்னொரு வார்த்தை திருப்பி போட்டா அறிந்திருக்கிறபடினா அவரை, இன்னொரு வார்த்தை சொல்லுமா, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால், ஹல்லேலூயா, அவர் நம்ப தகுந்தவராய் இருக்கிறார். என்ன கவனிங்க, எல்லாருடைய வார்த்தையை நம்புவோமா? நம்ப முடிவதில்லை. ஆனால் யார் வார்த்தைகளை நாம் நம்புவோம்? நம்ப தகுந்தவர் பேசினார். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்திய அந்த கிருபை ஒரு மனுஷனுக்கு கொடுக்காமல் வார்த்தையை அனுப்புவது இல்லை.
ஒரு வார்த்தை வருகிறது என்றால் அது அவரையே வெளிப்படுத்துகிறது. ருசித்தவர்கள், அதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. இது ஒரு அனுபவம். யாரோ சொல்லுகிறார் என்று யாரையும் பின்பற்ற அழைக்கவில்லை. அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார். அப்போ அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப நம்பிக்கை வச்ச ஆட்களுக்கெல்லாம் தெரியும் பாக்கியம்னு. ஆமே, அனுபவிக்க இடம் கொடுக்கணும். அதனால்தான் முதலாவது ஏற்றுக்கொள்ளணும். என்ன அருமையான ஆண்டவர் பாருங்க. இப்ப வார்த்தையை கொடுத்தாராம், உடனே வேறு பிரிக்கப்பட்டார்கள். ஏன் வேறு பிரிக்கப்பட்டார்கள்? இந்த வார்த்தை வந்த உடனே ஏற்றுக்கொண்டார். ஏமே, ஏற்றுக்கொண்டது மாத்திரமில்லை, நிச்சயமாய் நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று அறிந்து விசுவாசித்து இருக்கிறார். நல்லப்பா, அவர் பேசும்பொழுது அழகாய் சொல்லி கொடுக்கிறார். நான் இந்த உலகத்தான் அல்ல, இந்த உலகத்துக்கு உரியவர் அல்ல. நான் வந்திருக்கிற இடம் பூமி என்றாலும் நான் எங்கிருந்து வந்தேன் என்று தெளிவாய் புரிய வைத்தார். நான் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன். இதை புரிந்து கொண்டு விசுவாசித்தபடினால் அவர்களும் பிரிந்து விட்டார். எத்தனை பேருக்கு அது புரியுது? இந்த ஜெபத்தை நீங்க வாசித்தீங்கன்னா வீட்டுல நேரம் எடுத்து எப்பொழுதுமே சொல்லுகிறார், நான் உம்மோடு இருக்கிறது போல அவர்களும் நம்மோடு இருக்கும்படி. ஆமே, பிதாவே நீரும் நீங்களும் நானும் ஒன்னா இருக்கிற மாதிரி அவர்களும் நம்மோடு ஒன்றா இருக்கும். தனியாவே விடல, நம்மை சேர்த்து சேர்த்து பேசுற. நீங்க ஜெபத்துல கவனிங்களேன், தனியாவே ஜெபம் பண்ணல. இந்த சில பேர் நல்லா பரிசுத்தமா ஜெபம் பண்ண சொல்லிட்டு அவங்க மட்டும் தனியா ஜெபம் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு அது புரியுது? இப்போ நீங்க தனியா இருந்து ஜெபம் பண்ணி நான் தான் பரிசுத்தவான், என்னோட யாரும் நெருங்கவே முடியாது ஜெபம் பண்ணீங்கன்னா அது வேற மாதிரி ஜெபம். அது வேதத்துல இல்லாத ஜெபம். ஆண்டவர் இயேசு அவ்வளவு பரிசுத்தமான தேவன். பரிசுத்தமாக்கின மக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பூமிக்குரியவர்கள். ஆனாலும் அவர்கள் என்னை போல உலகத்தார் அல்ல என்று பிரித்து கொண்டவர். ஏனென்றால் வார்த்தையை நம்பி விட்டார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு நம்பிக்கையின் செய்தி? வார்த்தையை ஏற்றுக்கொண்டாலே நீங்க வேறு பிரிந்த ஆளுங்க. இதை விட ஒரு விளக்கம் வேணுமா? ஐயோ, நான் இன்னும் சுத்தத்தை பார்க்கல, இன்னும் நல்லா இல்லை, மூஞ்சி நல்லா இல்லை, தலை நல்லா இல்லை, காலு நல்லா இல்லை. அதாவது எல்லாமே உள்ள பேசி கொண்டு இருக்கிறேன், வெளியிலே இல்லை. உங்களுக்கே புரியும் நான் சொன்ன அர்த்தங்கள். இப்பொழுது என் சிந்தனை நல்லா இல்லை, என் முகம் நல்லா இல்லைன்னா உள்ள நல்லா இல்லை, அதனால முகம் நல்லா இல்லை, என் காலு நல்லா இல்லைன்னா போற இடம் நல்லா இல்லை அப்படின்னு பல விதத்துல பிரித்து கொள்ளுங்க. எல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. உள்ள வந்தவர் நல்லவர் தானே. நான் நல்லா இல்லைன்னு தான் அவருக்கு தெரியுமே. எத்தனை பேருக்கு அந்த நினைப்பு வேற இருக்கு, நான் நல்லா இருந்தனாலதான் எனக்குள்ள வந்தார். சில பேர் அப்படி ரட்சிப்பை பற்றி பெருமையை பேசுவோம். நான் பாரு அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பாவம் பண்ணானாலும் எனக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார். என்ன வெளிப்பட்டார்? ஐயோ, இன்னும் வெளிப்படலைன்னா நாசமா போயிடும் உலகம் தான் வெளிப்பட்டார். இந்த சுயநீதியினாலேயே 4 பேர் செத்துருவாங்கன்னு தான் வெளிப்பட்டார். ஏன்னா துன்மார்க்கத்தை விட இந்த சன்மார்க்கத்துல இருக்கிறது அருவருப்பானது தேவனுக்கு. இது ரெண்டுமே அருவருப்பானது. நன்றாய் புரிந்து கொண்டது. சுயநீதிக்காரர்களும் தேவனுக்கு அருவருப்பானவர்கள், துன்மார்க்கனும் தேவனுக்கு அருவருப்பானவர்கள். அப்படின்னா இந்த 2 கேட்டகரியும் தேவனுக்கு முன்ன செல்லாது. இயேசுவின் ரத்தத்தை நம்புகிற நீதிமான் மட்டும்தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட நீதிமான். ஏன்னா இயேசுவின் ரத்தத்துக்கு ஈடாக இணையாக தேவன் எதையுமே வைக்க விரும்ப மாட்டார். அவரை சொந்த குமாரனையே அனுப்பினதின் நோக்கத்தை மதிக்கிறவர்களை தான் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதை மாற்றுகிறவர்களை ஒரு நாளும் அங்கீகரிக்க மாட்டா. சத்தியம். நீங்க இதற்கு மேல நான் ஜெபிக்கிறதுனால, நான் உபவாசத்தினால, நான் நிக்கிறதுனால அவரும் என்னை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லாதீங்க. அடுத்த நாள் விழுந்துடுவோம். இயேசுவின் நாமத்தில் நிக்கிறவன் விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஆமே, எல்லாத்திலும் ஒரு எச்சரிப்பை போட்டு கொடுத்திருக்கிறார் ஏசப்பா. ஏன்னா பெருமை வரக்கூடாது. எத்தனை பேருக்கு கிருபையில பெருமை இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? கிருபையில பெருமை இல்ல. ஆமே, கிருபையில தான் வண்டி ஓடுதுன்னு எப்படி அதையும் பெருமையா சில பேர் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. கிருபை பெருமைப்படாது. கிருபை உள்ளவனை தேவன் என்ன செய்கிறார்? ஆதரிக்கிறார், உயர்த்துகிறார். பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபையில பெருமை இல்லை. கிருபை பெற்றவளே வாழ்கனா என்ன அர்த்தம்? தாழ்மையான பாத்திரம்னு அர்த்தம். அது ஏமே, சில பேர் பிறப்பு சொல்லி தாழ்மைப்படுவாங்க. அதெல்லாம் இல்லை தாழ்மை. எது தாழ்மை தெரியுமா? வசனம் வந்த உடனே உம்முடைய வார்த்தையின்படியே அடியனுக்கு ஆக கடவுள். இதுதான் உண்மையான தாழ்மை. எத்தனை பேருக்கு அது புரியுது? வசனத்துக்கு தாழ்த்த முடியலன்னா அது தாழ்மையே இல்லை. அதனால்தான் இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை அவர் சிதறடித்தாராம். அல்லேலூயா சொல்லுங்க. ஓ, என்ன முக்காடு போட்டாலும் என்ன தலைவணிக்கு நடந்தாலும் தாழ்மை இல்ல. இருதயத்திலே சிந்தனையில அகந்திருந்தா யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கே தெரியும். அதனால அவரே சிதறடிக்கிறார். அது மரியாள் சரியா பாட்டை போட்டு கொடுத்தாங்க ஆண்டவருக்கு. எல்லாம் போட்டு கொடுக்குற விஷயம் தான். ஆவியில அக்கினி இருந்து சத்தியத்தினால வெளிச்சம் இருந்தா பாட்டு கூட வெளிப்பாட்டோட தான் வரும். பாட்டை வெளிப்பாட்டோட பாடம், அதுதான் பாட்டு. இருதய சிந்தனையில் தான் அகந்தை. எத்தனை பேருக்கு அது தெரியும்? சிந்தனையில அகந்தை எங்க இருக்கு? இங்க இல்ல, இருதயத்திலே இருக்கு. பெருமை அங்கிருந்து தான் புறப்பட்டு வரும். அப்போ தேவனுக்கு தெரிகிற விஷயம் மனுஷனுக்கு தெரியாம போகலாம். ஆனா தேவனுக்கு தெரிந்த விஷயத்தை தேவனே டீல் பண்ணும்படியாக பாட்டு பாடணும். இன்னைக்கு இதெல்லாம் தான் தாழ்மை. என்ன கவனிங்க, எதற்காக இதையெல்லாம் பேசிக்கொண்டு போனேன்?
அவர் உலகத்தார் அல்லாத போல நாமும் உலகத்தார் அல்ல. பிரித்து விட்டார். ஏன் பிரித்தார்? நான் சொன்ன வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நல்லா கவனிங்க, பரலோகத்திலிருந்து வந்த வார்த்தையை பூமியில் இருக்கிற மனுஷன் ஆமென் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரலோகமே அங்கீகரிக்கிறது. இதற்கு மேல பூமியில யார் அங்கீகரித்தால் என்ன, அங்கீகரிக்காவிட்டாலும் நீங்களே உங்களை அங்கீகரிக்காமல் போனாலும் என்ன, தேவன் அங்கீகரிக்கிறார். அதை நீங்கள் அங்கீகரிக்காவிட்டா பிசாசு ஏமாற்றுவார். எத்தனை பேருக்கு அது புரியுது? இந்த பொய்க்கு பிதாவா இருக்கிறவன் நம்ம சத்தியத்தை சரியாய் நம்பலன்னா, எத்தனை பேருக்கு அது புரியுது? சில பேர் சத்தியம் வந்தா ஆமாமா கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா எனக்கு ஒத்து வராதுப்பா, அது கொஞ்சம் காலம் ஆகும். அதான் அந்த கொஞ்ச காலம் ஆகிற வரைக்கும் பிசாசுக்கும் கொஞ்ச காலம் கொடுக்குறோம்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு இது சத்தியம் புரிகிறது? இப்போ இன்னும் கொஞ்ச காலம் ஆயிதான் நான் பரிசுத்தமாவேன்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச காலம் வரைக்கும் பிசாசம் அசுத்தப்படுத்துவான்னு அர்த்தம். வேண்டாம் இல்ல? இயேசுவின் நாமத்துல இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன பாருங்க, நீங்க பரிசுத்தவானா இருக்கிறதை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தவானா இருக்கிறதை நம்பினால் ஒழிய பரிசுத்தத்தில் இருக்க முடியாது. உண்மைதானே? நீங்க உங்க கிளாஸ், உங்க டிஸ்டிங்ஷன, டிக்னிட்டிய, ராயல்ட்டிய, ஸ்டைல, ஸ்டேட்டஸ், என்ன ஆங்கில பிள்ளைகள் அதனால் ஆங்கிலத்தை சொல்ல, ஸ்டேட்டஸ, அத்தாரிட்டிய, பவரை அறியலனா எப்படி வாழ்வீங்க? சொல்லுங்க கொஞ்சம், எப்படிதான் வாழ்வீங்க? அதுக்கு ஆப்போசிட் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, அப்படிதான் இருப்பீங்க. உண்மைதானே? பிசாசு அதைத்தான் நம்ம பண்ணுகிறான். இயேசு ஜெபிக்கும் பொழுதே இவ்வளவு தைரியம். என்னையா இன்னும் சிலுவைக்கு போகல, அதுக்குள்ள என்னென்னலாம் வரும்னு உமக்கு தெரியுமா? இது பேர் எத்தனை பேர் இப்படி விட்டு போட்டா சரியும். ஆண்டவர் இப்படி ஜெபிக்கும் போது பிசாசு சொல்லியிருக்க மாட்டான், ஆமா ஆமா அவ்வளவு பெரிய ஜெபம், வல்லமையான ஜெபம், விசுவாசம் ஜெபம் எல்லாம் பண்ணுகிறீரோ, சிலுவைக்கு போனா தானே. இன்னொன்னு சொன்ன, சிலுவையில சாகடிச்சிடுவேனே, அப்புறம் என்ன ஆவிரு? அது எங்க இருக்குன்னு என்ன கேக்குறீங்களா? அப்போஸ்தலர் 2 பேதுருவே சொல்லி காட்டினான், ஜீவாதிபதியை கொலை செய்தார்களே, அவர் சிலுவையில அறையப்பட போகிறார் என்பதை இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அறிந்திருப்பான் என்றால் அவரை அறையப்பட ஒப்பு கொடுத்திருக்க மாட்டான். அவனுக்கு தெரியாத ரகசியமே அதுதான். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பான். சாகடிச்சிட்டோன்னு நினைச்சு ஒரே சந்தோஷம், இனிமேல் இல்லை அப்படின்னு நினைச்ச நேரத்துல எல்லாமே ஆரம்பமானது. இதுதான் ஏசப்பா. இப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்க, அவன் எவ்வளவு சொல்லியிருப்பா ஏசப்பா கிட்ட ஜெப நேரத்திலேயே. இவ்வளோ ஜெபிக்கிறீங்களே, ஐயோ ஒரு ஆளு நான் சாகடிச்சிட்டேன், கரெக்ட், கேட்டின் மகன் கெட்டு போனான், ரைட், எல்லாம் தீர்க்க தரிசனம், ரைட், 11 இருக்குது இல்ல, அதுல எப்படிப்பட்ட ஆட்கள்? 11 பேர்ல ஒரு பேதுரு எடுத்தா கூட போதும். எதை வைத்து ஜெபிக்கிறேன்? எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கையின் செய்தி புரியுது உங்களுக்கு? ஏசப்பா பேசும் பொழுது தீர்க்க தரிசனம் என்றால் முடிவை மனதில் வைத்து ஆரம்பிக்கிற தேவன், ஆரம்பித்தார் என்றால் முடித்து காட்டுகிறவர். அப்படி என்றால் அவர் ஜெபிக்கும் பொழுது அதை தடுக்கவோ மாற்றவோ பிசாசுக்கே வல்லமை இல்லை. இத்தனை ஜெபத்திலும் வார்த்தைகளிலும் எங்கேயாவது பிசாசு மகிமைப்படுத்தி பேசியிருக்கிறாரான்னு பாருங்க. தீமை நின்று அவர்களை காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆனா தீமையை கொண்டு வருகிற பிசாசையோ சூழ்நிலையோ மனுஷங்களையோ தேவன் பெரிதுபடுத்தவில்லை, ஏசு பெரிதுபடுத்தவில்லை. ஒரே ஒரு விஷயம், அவர்கள் எங்கு இருக்கிறார்கள், எத்தன்மை உடையவர்களாய் இருக்கிறார்கள், யாருடையவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை அறிந்தார்கள் என்றால் இந்த உலகம் பிசாசின் உலகமாய் இருந்தால் அவர்களை ஜெயிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கோ. இப்ப நமக்குரிய டிரான்சிஷனே நம்முடைய மைண்டில் தான். ஆவியில் ஏற்கனவே கொடுத்து விட்டார். எத்தனை பேர் அதை நம்ப முடிகிறது? ஆவியில் ஏற்கனவே கொடுத்து விட்டார். இயேசு அப்பொழுதே ஜெபித்தார் என்றால் இன்று நாம் இத்தனையும் அறிந்து கொண்டு வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவுக்குள் இருக்கிறோம் என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், உலகத்தார் அல்ல. ஆனா எங்க இந்த மனமாற்றம் வர வேண்டும் என்றால் சிந்தனை, நம்முடைய எண்ணங்களில் வர வேண்டும். எத்தனை பேருக்கு அது புரிந்து கொண்டு? நம்ம ஆவியில நடந்ததை எண்ணங்கள்ல கொண்டு வரணும். அப்படின்னு என்ன? சத்தியம் கேட்கப்படும் பொழுது, விசுவாசிக்கப்படும் பொழுது சும்மா இருக்காது, கிரியை செய்யும். உங்களுக்கு தெரியுமா? மார்க் 4 வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஒரு மனுஷன் விதையை விதைச்சிட்டு தூங்கிட்டான். கதை கேட்கிற மாதிரி இருக்கும். போக்கு குறித்து வைக்கிறீர்களோ? என்னை பாருங்க. ஒரு மனுஷன் விதையை விதைத்த உடனே தூங்கிட்டான். அவன் தூங்கினாலும் விழித்திருந்தாலும் அந்த விதை வளருமா?
யாராவது விதைச்ச பிறகு போய் நோண்டி பார்த்துருக்கீங்களா? 10 நாள் கழிச்சு வேர் விட்டுருக்கான்னு. அது நோண்டனாலே செத்து போயிடும். இந்த நோன்ற ஆட்கள் எதை காட்டுகிறது என்றால் சந்தேகப்படுகிறவர்கள். நீங்க கேட்டதை குறித்து சந்தேகப்பட்டாலே வேறு செத்துருச்சுன்னு அர்த்தம். அது எத்தனை முறை சந்தேகப்பட்டீங்களோ அத்தனை முறை தோண்டி பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். சத்தியம் புரியுதா? போட்டது வேர் விடும் அப்படின்னு உட்கார்ந்துருங்க. ஏமே அதை திருக நோண்டி பாராதிருங்கள். எத்தனை முறை தோன்றீங்களோ அத்தனை முறை செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் சந்தேகப்படுகிறவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். யாக்கோபு 1 அவரே பேசிவிட்டான். அவன் இருமனம் உள்ளவன், காற்றில அடிபட்டு அலைகிற கடல் அலைக்கு போல இப்படி அப்படி ஓடுற வாழ்க்கை தான். அதான் வர்றது ஓடுறது வர்றது ஓடுறது வர்றது. எத்தனை முறை சபைக்கு போற அப்படியே தான் இருக்கிறேன், ஒன்னும் நடக்கல அப்படின்னா எனக்கு தெரியல என்ன. வார்த்தையை பெற்றுக்கொண்டு உட்கார வைங்க. முதல்ல எங்க உட்கார வைக்கிறது? வார்த்தை அதையும் கேட்டுருவோம். ஐயோ, நீங்க சொல்றதுலதான் இருக்கு இப்ப எல்லாம். வார்த்தை எங்க உட்கார வைக்கிறது? ஆமே, விதைய விதைச்சு அறுவடை வந்தா கோதுமை மணிகளை அம்பாரத்துல போட்டு குமிச்சு வைக்கலாம், களஞ்சியத்துல சேர்த்து வைக்கலாம். ஆனா விதையை எங்க போடுறது அப்படின்னு கேட்கும்போது தேவனுடைய விதையை எங்கே போடுவது? இருதயம் தான் அந்த நல்ல நிலம். நல்ல நிலமே, பண்படுத்தப்பட்ட நிலமே விதையை தக்க வைத்துக் கொள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்களோ நெருஞ்சுகளோ முட்களோ இல்லாதபடி, பாறையா இல்லாதபடி பக்குவப்படுத்தப்பட்ட நிலம் என்றால் என்ன அர்த்தம்? உணர்வுள்ள இருதயம். ஏமே, கேட்கும் போதே உணர்வு வரணுங்க. இதுக்கெல்லாம் ஜெபம் அவசியமாங்க? சொல்லுங்க கொஞ்சம். கேட்டதை உணர்ந்தாலே வசனம் உட்கார்ந்து விட்டது என்று அர்த்தம். ஏமே, அதாவது இங்க கேட்டுட்டு அங்க விடுற ஆளா இல்லாம கேட்டதெல்லாம் யோசிக்கிற ஆளு. இப்படி எல்லாம் இருக்கு வசனம், அப்ப நான் மாற மாட்டேன். ஆண்டவர் இப்படி எல்லாம் ஜெபம் செய்திருக்கிறாரே, நான் மாறின ஆள் இல்லை, நான் வேறு மனுஷன் இல்லை, மனுஷி இல்லை, என் உலகம் வேறு இல்லை அப்படின்னு சிந்திச்சு உணர்ந்தாலே போதும், நாளைக்கு நீங்க வாழற வாழ்க்கை வித்தியாசமாயிடும். ஆமே, அதே ஆபீஸ் போலாம், அதே சோதனை இருக்கிற இடம், அதே பாஸ் இருக்கிற இடம், அதே ஆட்கள் இருக்கிற இடம், நீங்க வேற ஆளா இருப்பீங்க. ஆமேன்னு சொல்லிடு. உலகத்தை மாற்றுகிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மை மாற்றுகிற தேவன் நம்மை கொண்டு உலகத்தை மாற்றுவார். நீங்க மாறாத உலகம் மாறாது. கரெக்டாங்க. சபை மாறணும்னா ஒரே ஒரு வழி, நான் மாறணும், என் குடும்பம் மாறணும் முதல்ல. அப்போ 4 குடும்பம் வர்ற சபை மாறாது, மாறும். அப்ப நீங்க சபையை மாற்றுறதுக்கு முன்னாடி நம்மை மாற்றுகிறார் தேவன். ஏனென்றால் சபை நாம் அல்லவா? ஏமே, அப்போ ஒவ்வொரு ஆளா ஒவ்வொரு குடும்பத்துல இந்த இந்த மறுரூபமாக்கப்பட்ட எண்ணங்களோட வாழ ஆரம்பித்து பாருங்களேன், நீங்க வித்தியாசமா தான் இருப்பீங்க. God is calling his people as peculiar people. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விதமான ஜனங்கள். எத்தனை பேருக்கு இந்த பேர்லாம் பிடிக்குது? சில பேர் நம்மளை பார்க்கும்போது ஒரு விதமா தான் பார்க்கறாங்க. என்ன ஆண்டவர்ன்றாங்க, அல்லேலூயான்றாங்க, கோயிலுக்கு போறாங்க, பைபிளை தூக்குறாங்க, என்னை விட மோசமா இருக்கே, அந்த ஒரு விதத்தை பேசல. இவர்கள் ஒரு வினோதமான ஜனங்கள். they are peculiar people அப்படின்னு அர்த்தம். இது ஒரு மாதிரி இருக்குது இந்த கூட்டம். இங்கதான் இருக்குதானே இந்த கூட்டம், இந்த ஊருக்கு இல்லை, இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டதா தெரியல, ஆனா இங்கதான் இன்னும் இருக்குது. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? நம்மளை சுத்தி தான் இருக்கிறாங்க, நம்மள மாதிரியே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதுதான் இந்த வினோதமான கூட்டம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? நீங்க வினோதமா இல்லைன்னா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். அதுவும் புரிந்து கொள்ளுங்க. உங்களை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமே தெரியலன்னா என்ன அர்த்தம்? ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். அதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம பார்க்கும்போது நம் எத்தன்மை உள்ளவர்கள், எங்கே போகிறவர்கள், யாரை சார்ந்தவர்கள், எந்த உலகத்தார் என்பதை உலகம் அறிய முடியவில்லை என்றால் பிரச்சனை நம்மிடத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். வேறு பிரிக்கப்பட்ட ஜனத்தை பார்த்து மற்றவங்க வினோதமா தான் பார்ப்பாங்க. ஆமே, ஆனாதான் கல்யாணம் காட்சி கொஞ்சம் கொண்டாட்டம்லாம் வரும்போது ஊரே திரண்டு வரும்லாம் நினைக்காதீங்க. எத்தனை பேருக்கு அதெல்லாம் ஆசையா இருக்குது கேட்கும்போதே? சில பேருக்கு ஐயோ அப்படியா, அப்படின்னா நான் இந்த கல்யாணத்தை கொஞ்சம் வேற மாதிரி வச்சுக்கோங்க, வேற மாதிரி ஆயிடும். அதுதான் சொல்லிடு. இந்த கட்ஸ் எல்லாம் ஒரு பரிசுத்தவானுக்கு அவசியம். ஜாதி சனமெல்லாம் எப்படி வராம நான் ஒரு நாள் கல்யாணத்தை பண்றது? ஒரு நாள் கல்யாணம் தான் பண்ணலாம், அப்புறம் வாழணும் இல்லை? எத்தனை பேருக்கு அது ஆசையா இருக்கு? அந்த ஒரு நாள் கல்யாணத்துக்கு தான் எல்லாம் சொல்றாங்க. கடன் பட்டு எப்படியெல்லாம் எல்லாரையும் கூட்டி எல்லாம் சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணட்டும், எல்லாம் இருந்தா பண்ணலாம், இல்லாம பண்ண வேண்டாம். இது என்ன ரெண்டும் கலந்தா பேச முடியும்? அப்போ தேவன் சொல்லுகிற காரியங்களின் படி வாழணும்னா ஒரு தைரியம் வேணும். இயேசு ஜெபித்தார், எவ்வளவு தைரியமான ஜெபம் இதெல்லாம். சிலுவைக்கு தான் ஒப்பு கொடுத்து தான் போக வேண்டும். எத்தனை பேருக்கு அவருடைய ஒப்பு கொடுத்த வாழ்க்கை புரிகிறது? இப்போ இத்தனையும் அவர் கையில இருக்கு.
சிலுவைக்கு அவர் சென்று தன்னை ஒப்பு கொடுத்து மரண பரியந்த சிலுவையில கீழ்ப்படிந்தால் மட்டுமே இத்தனையும் நடக்க போகிறது. ஆகிலும் தைரியமாய் ஜெபிக்கிறார், தைரியமாய் ஜெபிக்கிறார். ஏனென்றால் பிதாவை அறிந்து பேசின தைரியம், அவரும் பிதாவும் ஒன்றாய் இருந்த தைரியம். எல்லாம் சந்தோஷம். நானும் நீரும் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும். எங்க சொன்னார்? பரலோகத்துல இருந்தா பேசினார். சொல்லுங்க, கொஞ்சம் வீட்டுல போய் தயவுசெய்து வாசிச்சுட்டு வரீங்களா? அடுத்த வாரம் இன்னும் வெளிப்பாடு பெருகும். அவர் சொன்னார், பரலோகத்துல இருந்து இதெல்லாம் பேசினா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லப்பா, நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் இங்க இருக்கிறேன், எல்லாம் அப்படி டயலாக் விட்டுட்டு என்னைக்கோ போயிருப்போம், தலையில மண் அள்ளி போட்டுக்கிட்டு. எல்லாம் அதான் நமக்கு அப்படித்தானே, இல்ல மண்ணு வாரி தூரி போட்டுட்டு போகும். நீங்களாச்சு, உங்க உலகமாச்சு, உங்க வார்த்தையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம இதையெல்லாம் செய்யாம வாழ்த்துகிறோம் தேவனை. ஏன் தெரியுமா? என் கூட இருக்கும்போதே ஜெபிக்கிறார். அப்படி ஹல்லேலூயா. என் கூட ஒரு ஆளா இருக்கும்போதே ஜெபிக்கிறார். மனுஷனாய் மனுஷனாய். நன்றாய் கவனிங்க. மாம்சத்துல ரத்தத்துல இருந்து கொண்டு இதை ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு வல்லமையான ஜெபதெல்லாம். நீங்களும் நானும் ஒன்னா இருக்கிறது போல அப்படின்னா அதுதான் தைரியம். என்ன கவனிங்களேன். நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும், தனியா இருந்தாலும் நீங்க தனியா இல்லை. என்னடா, நீங்களும் தேவனும் ஒன்றா இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஆளுக்கு பயங்கர தைரியம் இருக்கும். யார் எதிர்த்தாலும் தைரியம் இருக்கு, யார் கைவிட்டாலும் தைரியம் இருக்கு, ஒருத்தரும் வரமாட்டாங்கன்னு சொன்னாலும் தைரியமா ஹல்லேலூயா சொல்லி சந்தோஷமா ஆர்ப்பரி. ஆமே. நானும் தேவனும் ஒன்றா இருக்கும்போது அப்புறம் மத்தவங்க இருந்தா என்ன போனா என்னன்னு ஒரு தைரியம் வரணும் முதல்ல. அப்புறம் தேவனோட இருக்கிறவர்கள் வருவார்கள். ஆமே. நீங்க இன்னும் அந்த புறத்தை பார்க்கவில்லையே, அக்கறையை பார்க்கவில்லையே. பார்த்தாதான் தெரியும் இவ்வளோ பேர் இருந்தாங்களா எனக்கு கூட. அதுதான் சொன்னார் எலியாவுக்கு, நீ ஓவரா பேசாது, நான் உமக்காக வைராக்கியமா இருந்தேன், பக்தி வைராக்கியமா இருந்தேன். இதோ ஏசபேலை அந்த தீர்க்கதரிசிகளை எல்லாம் நான் கொன்று போட்டேன், ஒரே ஆளாய் கர்மேல் பருவத்துல சாதிச்சு காட்டினையா. அக்னி இறக்குற தேவன் தான் உண்மையான தேவன். போதும் போதும் போதும், என்னையும் கொலை செய்ய வகை தேடுகிறாள் ஏசபேல் சொன்னவனே, நீ மட்டும் இல்லையா லிஸ்ட்ல? இன்னும் பாகாலுக்கு முழங்கால் படியிடாமலும் அவளை முத்தமிடாமலும் இருக்கிற 7000 பேரை எனக்காக மீதியை வைத்திருக்கிறேன். ஏசப்பா கணக்கெல்லாம் நமக்கு அந்த பக்கம் போனாதான் தெரியும். நீங்க ஒரு ஆள் நினைக்கிறீங்க, உங்க கூட அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்போ நாம் தனியா இல்லை, நம்முடைய குடும்பம் பெரியது. எத்தனை பேருக்கு அந்த நாமக்காரனாகிய பிதாவுக்கு ஒரு பிள்ளைகளா இருக்கிறோம் என்று எபேசியர் 3 வாசித்து பாருங்க. எல்லாம் வீட்டுல போய் குறித்து வைத்து வாசிங்க. எவ்வளவு ஒரே பிதா, நாமக்காரனர். ஏமே, அவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு இருக்கிறார். ஏமே, ஒரே பிதாதான். ஏமே. இப்ப பாருங்க எங்க இருக்கிறோம். பிரித்தெடுத்த தேவன் சொல்லிவிட்டார், நான் உலகத்தார் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல. 17, 18 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே. அதுதான் எது பரிசுத்தமாக்கும் என்பதையும் இயேசு சொல்லி காட்டி, உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஆண்டவரே, நீ பரிசுத்தமாக்கணும். வேற வழியில் என்னென்றால் அவர்கள் பூமியில் இருக்கிறார்கள், நானும் உம்மிடத்திற்கு திரும்பி வருகிறேன். அதனால் அவர்களை நீ தொடர்ந்து அந்த பரிசுத்தத்துல காக்கணும்னா உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமா. ஏமே ஏமே. ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள் என் கூட இந்த உலகத்திற்கு சொந்தமாய் இருக்கிறார்கள். பரலோகத்தின் தேவன் உம்மோடு கூட நான் இருக்கிறது போல அவர்களும் நம்மோடு கூட இருக்கும்படி நான் கேட்கிறேன். ஏனென்றால் நமக்கு சொந்தமானவர்கள் அவர்கள். ஏமே. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்க சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கணும். உடைய வசனமே சத்தியம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி முடிக்கணும். இப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் உங்களை கேள்வி கேட்பேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கண்களை திறந்தவர்கள், அதாவது மனக்கண்கள் பிரகாசமானவர்கள், இதை வாசிங்க பார்ப்போம். 18 நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில். என்ன வார்த்தை ஐயா இது? திருப்பி வாசிச்சுட்டு சொல்லுங்க கொஞ்சம். இப்பதான் புதுசா வாசிக்கிறீங்க. வாசிங்க. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில். என்ன வார்த்தை? அதையே சொல்லி காட்டுறாதீங்க. அட்டே அப்பா, நம்மள பயங்கர தியாலஜிக்கல் பீப்புள். அப்படி ஆழமா தான் பதில் சொல்றோம். ஆனா சரியான பதிலே நான் லாஜிக்கலா கேட்பேன். எப்பயுமே ரொம்ப ப்ராக்டிக்கலா பேசணும். கொஞ்சம் இது என்ன டயலாக் இதெல்லாம் அப்படின்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டாம், ஆவியானவருடைய ஹெல்ப்போட யோசிச்சு பாருங்களேன். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில். அப்பயும் பாடு, தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம் நிறைவேற்ற சொல்லுங்க. சுவிசேஷத்தை சொல்ல பத்தீங்களா? எல்லாம் பதில். நம்பிக்கை, நம்பிக்கை அடிப்படை. நானும் அவர்களை அனுப்புகிறேன். வேற ஏதாவது பதில்கள் உண்டோ? பின்பக்கத்திலிருந்து ஒரு சப்தமும் கேட்கவில்லையே. என்னங்க? கொடுக்க நான் உலகத்தில் அனுப்ப.
நீங்க எல்லாமே உலகத்திற்கு ஏன் அனுப்புகிறேன் என்ற பதிலை அழகாக சொல்லிவிட்டீர்கள். நான் கேட்பது இதில் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்றுதான். என்ன சம்பந்தம்? திரும்பவும் படிக்கலாம் இந்த வசனத்தை, கொஞ்சம் படிங்களேன், நீங்க படிச்சு சொல்லுங்களேன். என்னம்மா? அவரும் நானும் சேர்ந்து என்ன செய்ய போறோம் அதையும் சொல்லிடுமா. நீ என்னைய பதில் சொல்ல வைக்கிற. திரும்ப வாசிங்களே. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது, நானும் அவர்களை உலகத்தில். எப்படி போய் சாதித்து வர வேண்டும் என்பதை குறித்து எல்லாரும் பேசுகிறீர்கள். சரியான பதிலே. நான் கேட்கறது இதுல என்ன கனெக்ஷன் இருக்கு? ஐயோ, என்ன கனெக்ஷன்றது இப்பயே சொல்லிடுறேன், இப்பொழுதே சொல்லி விடுகிறேன், தூய தமிழில் சொல்லி விடுகிறேன். நீர் என்னை, யார் சொல்லுகிறார் இதை? இயேசு. யாரிடத்தில் சொல்லுகிறார்? பிதா எங்கே இருக்கிறார்? இப்பொழுது கவனிங்க. நீர் என்னை உலகத்தில், இவர் எங்கிருந்து வந்தா? அதுபோல நானும் இவர்களை உலகத்தில். ஏண்டா கர்த்தாவே, இவ்வளோ பெரிய அர்த்தமா இதுக்கு? யாராவது ஆச்சரியப்படுறீங்களா இப்போ? ஏசப்பா நிஜமாவா? என்ன சொல்றீங்க ஏசப்பா? நீங்க பரத்திலிருந்து வந்தது போல என்னையும் உலகத்தில் அனுப்புகிறீர். ஹல்லேலூயா. என்னங்க உங்களுக்கு சந்தோஷமா? எனக்கு படிச்சிட்ட பிறகு என்ன ஏசப்பா நடக்குது தெரியாம எழுதிட்டீங்களா? இல்ல என்ன பார்த்துதான் சொல்றீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஓ மை காட், என்ன பாரபட்சமற்ற உயரிய சற்குண அன்பு இது. என்ன நீங்க அனுப்புனது போலனா யார் அனுப்புனாரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. பரலோக பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரன், அசுத்தம் என்ற வார்த்தையே அற்றவர், பாவமற்றவர், பரலோகத்திற்கே உரியவர், உலக தோற்றம் முதல் பிதாவின் அன்பில் இருந்தவர், மகிமையை கண்டவர், இவரை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றோம். ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை இப்படி கொடுத்தாதாயா வசனம்? நாவியானிட்ட சொல்லுவேன், இதெல்லாம் சாதாரண வார்த்தையா? யாருக்கு புரியணும்? இதெல்லாம் எனக்கு புரியணும். சொல்றார், என்ன விதத்துல நான் கனெக்ட் ஆக முடியும் இந்த மாதிரி உயரிய காலிங்கோட? நீங்க சொல்றீங்க, ஆண்டவர் என்னை அழைத்தால் பார்த்துக் கொள்கிறேன், எனக்கு தரிசனம் கொடுத்தால் ஊழியம் செய். இதை விட என்னங்க வேண்டும் தரிசனம்? அவர் சொல்லுகிறார், பரத்திலிருந்து பூமிக்கு வந்த கனெக்ஷனை போல இன்றைக்கு நான் என் பிள்ளைகளை உலகத்திற்கு அனுப்புகிறேன்டா. They belong to my kingdom. They already belong to the heavenly kingdom. They already belong to the kingdom of light. ஏன் கிட்ட இருந்து அவங்க போனாங்கன்னா என்ன அர்த்தம்? பரத்துல இருந்து பூமிக்கு போறாங்க ஐயா. ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றுக்கொள்ளும். ஆமென். ஆண்டவர் வெளிச்சத்தை இப்படி அனுப்பும் போதெல்லாம் நான் என்ன சொல்வது இவரை பற்றி? சாதாரண வார்த்தைகளா இவைகள் எல்லாம்? தெய்வமே, அங்கிருந்து நீங்க வந்தீங்கன்னா அது பிரமிக்கத்தக்க பிரம்மாண்டமான அவதாரம் அது. ஆனா இந்த அவதாரத்தை அவருடைய அவதாரமாகவே அவர் உலகத்தில் அனுப்புகிறார் என்றா, நீங்களும் எவ்வளவு பெரிய அழைப்பை பெற்ற ஜனங்க. ஹல்லேலூயா. ஏன் பயப்படுறீங்க? எதற்காக பிசாசு பெரிய ஆள்னு நினைக்கிறீங்க? உலகத்தில் உள்ளவனிலும் என்னில் இருக்கிற அவர் பெரிய. அதனாலதான் நீங்க பெரிய ஜனம், பெரிய ஜாதி, விசேஷித்த ஜாதி, தேவனுக்கே சொந்தமானவர்கள். இதனாலேயே ஆண்டவர் தைரியமா சொன்ன, ஹல்லேலூயா, நீங்க என்ன அனுப்புன மாதிரி நான் அனுப்புறேன் பிதாவை. பிதாவுக்கே சொல்லி காட்டுறான்னு என்ன தைரியம் இதெல்லாம்? பிதா சொல்லிட்டு அப்ப அந்த லெவலுக்கு போயிடுச்சா? என் தம்பி அந்த லெவலுக்கு போயிடுச்சா விஷயம்? ஆமா, அதுக்கு தானே என்ன அனுப்புனீங்க. அப்ப அந்த லெவலுக்கு போகாம வேற எந்த லெவலுக்கு போக முடியும்? பிதாவுக்கு தெரியும், இதெல்லாம் ஆழம் தெரியும். அதனால்தான் பிதா அங்கீகரித்தார் சந்தோஷமா. சொல் மகனே சொல், நீ சொல்வதே சத்தியம். ஏனென்றால் அதற்காகவே உன் ரத்தத்தை சிந்தினாய், சிந்த போகிறாய், அதற்காகவே நீ அனுப்பப்பட்டிருக்கிறாய். அப்படின்னா உன் மூலமாய் வருகிற பிள்ளைகள் உலகத்திற்கு செல்லும் பொழுது நான் உன்னை அனுப்பினது போல அவர்களை நீ அனுப்புவாய். சத்தியம். ஆமென். இப்ப புரியுதா? நீங்க இப்ப இருக்கிற இந்த உலகம் வேற உலகம், இந்த உலகம் அல்ல.
பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறோம். அதனாலதான் நீங்க கட்டுகிறது பரலோகத்திலும் கட்டப்படும். ஏன்னா நம்முடைய கனெக்ஷனே அங்கதான். நான் செயல்படுற இடமே அவருடைய வலது பாரிசத்துல கிறிஸ்துவுடனே கூட. எபேசியர் 2:7. ஹல்லேலூயா. அந்த லெவல்ல இருந்து நான் கட்டுகிறதுனாலதான் அது கட்டப்படும். பரிபூர்ணமான ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் சந்தோஷமான ஆசீர்வாதம்? தயவு செய்து கவனிங்க. எவ்வளவு சத்தியத்தை கேட்டுட்டு நீங்க குவைட்டா இருக்க முடியாது சபையில. அதனால தான் நான் எந்த உணர்வோடு வந்தாலும் ஜெபிக்கிறேன், எந்த மாதிரி ஃபீல் பண்ணாலும் ஜெபிக்கிறேன், எந்த பொய் பிசாசு எனக்கு விரோதமாய் சொன்னாலும் ஜெபிக்கிறேன், வாயை திறந்து கட்டுகிறேன், வாயை திறந்து துதிக்கிறேன், வாயை திறந்து அறிக்கை செய்கிறேன், வாயை திறந்து இயேசுவே என்று அழைக்கிறேன். காரணம், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதில்லை, பிதாவுக்குரியது. நான் தேவனுடைய பிள்ளை, தேவனாலே பிறந்தவள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் தேவனாலே பிறந்தவள் என்று சொல். நான் தேவனாலே பிறந்தவள், நான் தேவனுக்குரியவள், நான் தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்தவள். ஹல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? ஜெபித்து முடிக்கலாம். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, நீர் எவ்வளவு நேசிக்கிறபடினாலே இந்த சத்தியங்களை எங்களுக்கு விளங்க காட்டுகிறீர் ஐயா. எவ்வளவு மேன்மையான அழைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. உங்க சொந்த பாஷையில கொஞ்ச நேரம் எடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? இன்னைக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக முடித்திருக்கிறேன். உங்களுக்கு தருணம் கொடுக்க விரும்புகிறேன். நேரம் எடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம, விடுதலையின் ஒரு ஜெபத்துக்குள்ள போகாம இங்க இருந்து யாரும் விலகி போக வேண்டாம். சொல்லுங்க, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. நீங்க விளங்க பண்ணும் பொழுது எனக்கு வெளிச்சம் வந்தே ஆகுமாப்பா. நான் சொல்லுகிறதுக்கு ஆமென் சொல்லாம நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் உங்க ஜெபத்தை நீங்க மற்றவர்கள் கேட்க கூடாது என்பதற்காக சத்தமாய் ஜெபிக்கிறேன். அதனால நீங்க சொந்த பாஷையில ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, விடுதலையின் ஆவியானவரே ஸ்தோத்திரம். எங்களை விடுதலை செய்கிற வார்த்தைகளை அனுப்புகிற வல்லமை உடைய ஒரே நல்ல ஆலோசனை பெற்றவர். ஓ, நீரே சிறந்த ஆலோசனைக்காரர். நீ ஒருவரே ஆலோசனையில் சிறந்த தேவன். அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அப்பா உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை படிக்க படிக்க எங்க வாழ்க்கையில விடுதலை சுவாமி. உங்க சத்தியம் எங்களுக்குள் ஊடுருவ நாங்கள் ஜீவனை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளுகிற ஜனங்களா இருக்கிறதை அறிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. என்னை மாற்றினே, என்னை பிரித்தெடுத்தே. என்னுடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டேன். நீங்க அனுப்பின அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டேன். நீ பிதாவிலிருந்து புறப்பட்டு வந்தவர் என்று நிச்சயமாய் அறிந்து நான் விசுவாசித்து இருக்கிறேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பிதாவே உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேறு ராஜ்யத்துக்கு உரியவர்கள் என்பதை அறிந்து ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே அவர்களை ஆசுவதிக்கவே ஆசுவதியோ. அவருடைய கலக்கங்களிலிருந்து விடுதலை தாங்க, அவங்க மனமுறிவிலிருந்து விடுதலை தாங்க. அவளுக்கு விரோதமாய் வந்திருக்கிற பாதாளத்தின் வாசல்கள் இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே அடைக்கப்படட்டும் ஐயா. எந்த வியாதியோ, எந்த பலவீனமோ, எந்த மனமறிவோ, என்ன காயமோ, எந்த சாபமோ, எந்த மாந்திரீகமோ, எந்த பில்லி சுனித்து வல்லமையோ இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே பார்வோனையும் அவருடைய ரதங்களையும் ராணுவ வீரர்களையும் ஒரே திரியை அணைக்கிறது போல நட்டு சமுத்திரத்தில் அணைத்த என் தேவன் இயேசுவின் நாமத்திலே அணைத்து போடுவீராக பிதாவே. ஓ, அவர்களை தீமை நின்று காக்கும்படியாய் வேண்டிக் கொண்டீர் அல்லவா? இயேசுவின் நாமத்திலே நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்பா. அவர்களை தீமை நின்று நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். தீங்குக்கு அவர்களை விலக்கி காத்தலும். தீங்கு அவருடைய ஆத்துமாவை துக்கப்படுத்த கூடாதுப்பா. யாப்பேசின் தெய்வமே, தீங்கு எங்களை துக்கப்படுத்தவே கூடாது. தீமை நின்று எங்களை விலக்கி காத்தரலாம் அப்பா. ஒரு பிள்ளை கூட தீங்குனால துக்கம் அடையக்கூடாது. அந்த மனமடிவுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்தரலாம். அவன் வேண்டிக் கொண்டதை அவர் கேட்டருளினார். எங்களுக்கு நாங்க வேண்டிக் கொள்கிறதை கேட்டருகிற தேவன் உண்டு. ஜீவனோடு இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்க சொன்னேன். பிதா குமாரனில் மகிமைப்படும்படியாக தருவேன் என்றும் சொன்னேன். இயேசுவின் நாமத்துல ஒருமனப்பட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வந்த ஒரு பிள்ளையாகிலும் ஆண்டவரே, பலவீனத்துல, மனமடிவுல, மனமுறிவுல, காயங்கள்ல ஜீவிக்காதபடி, பலவீனங்கள்ல ஜீவிக்காதபடி, வியாதிகள்ல ஜீவிக்காதபடி இயேசுவின் நாமத்திலே நான் அவர்களை கட்டவிழ்க்கிறேன் பிதா. சத்தியத்தை அனுப்பி குணமாக்குகிற அன்பு அப்பா. யூடியூப்ல என்னை பார்த்து கொண்டிருக்கிற அநேக மக்கள் உண்டு. ஏசப்பாங்க வார்த்தை ஒன்று கூட தரையில விடாதபடி அனுப்பின காரியமாகும்படி வாய்க்க செய்வீர் என்று சொன்னேன். இயேசுவின் நாமத்தில் வாய்க்க செய்ய அவள் எதற்காக ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவருடைய சத்தியத்தின்படி வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாய், உம்முடைய உலகத்தை, உம்முடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாய் அப்பா, உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களாய் அவள் ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் அவளுக்கு வர வேண்டிய பரிபூர்ண விடுதலை வருவதாக, இப்பொழுது சுகம் உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக, கண்ணீர் துடைக்கப்படுவதாக, சாபங்கள் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளை கொடுக்கிறேன் அப்பா. உம்முடைய பிரதிநிதியை நான் கட்டளை கொடுக்கிறேன். இத்தனை ஜனங்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை நீ காத்துக்கொள்ளும். அவர்களை தீமை நின்று ரட்சி.
எந்தெந்த தேசத்துல எந்தெந்த பிள்ளைகளுக்காக, நீதிமான்களுக்காக ஆண்டவரை வேண்டுதல்கள் ஏற்படுத்தப்பட வேண்டுமோ நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலுடைய தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். அநேக தேசங்கள் உண்மை அறியாதவர்கள் உண்டேப்பா. அப்பாவுடைய எல்லா உபத்திரவத்தில் இருந்தோம் உம்முடைய ஜனத்தை, உம்முடைய சபையை, உம்முடைய நீதிமான்களை காத்துக்கொள்ள முடிய ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உம்முடைய சபைக்காக நீர் வழக்காட வேண்டாம், உம்முடைய ஜனங்களுக்காக நீர் வழக்காட வேண்டும். உம்முடைய நீதிமான்களுக்காக அப்பா அவளுக்கு சிந்தின ரத்தம் பேசுகிற ரத்தம் பேசுங்கப்பா. அநேக ஜனங்களை ஒப்புரவாக்கும்படி, தேவனோடு பிதாவோடு ஒப்புரவாக்கும்படி எல்லா தேசத்து மக்களையும் நீர் சந்திக்க வேண்டுமாய், நாங்கள் ரட்சிக்க வேண்டுமாய் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. செய்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து சபையாய் எங்களோடு இருங்கப்பா. அகால மரணம், விபத்து, வீழ்ச்சி, வியாதி, வாதை எதுவும் உடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தை அணுகவே கூடாது. வாகனங்களை தொடக்கூடாது. இயேசுவின் ரத்தத்தை பேசி நான் முத்திரை செய்கிறேன். சபையில வர ஒரு பிள்ளை இருந்தா கூட, சபையில இருக்கிற ஒரு குடும்பம் ஆனாலும் கூட பிசாசானவன் பட்சிக்கிறவன் தொடவே கூடாது. அடைய பொருளாதாரங்களை ஆசுவதே, களஞ்சியங்களை ஆசுவதே, எல்லா மகிமையும் துதி உமக்கே நாங்கள் ஏறெடுத்து கொடுக்கிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் என்று எல்லாரும் சொல்லி பெற்றுக்கொள்ளும். ஆமென், ஆமென், ஆமென்.